ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் ஈரோடு பொண்ணு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று சண்டேங்க, ஞாயிற்றுக்கிழமை தர்பூசணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த தர்பூசணியை சாப்பிட்டு தோல் நிறைய இருந்துச்சு. அப்போ நான் ஃபோனில் பார்த்துட்டு இருந்தப்போ அந்த தர்பூசணி தோலில் சமையல் பண்ண மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேங்க நான். சரி, அவங்க கூட்டு மாதிரி செஞ்சுருந்தா சொன்னாங்க. நாமளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தோலெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. அவங்க அதில் கூட்டு மாதிரி செஞ்சுருந்ததா போட்டிருந்தாங்க. நம்ம இதில் எல்லாமே செஞ்சு பார்ப்போம். இன்றைக்கி பொரியல், கூட்டு, சாம்பார் எல்லாமே ட்ரை பண்ணுவோமே புதுவிதமாக அப்படின்னு சொல்லி மொத்த தோலையும் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. சாம்பாருக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவும், பொரியலுக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக, அப்புறம் கடைசியாக ஒன்று இருக்குங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. அது என்னென்னு பார்க்குறீங்களா? பாயாசம் தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு ஃபங்க்ஷன்னா கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணலாங்க. எல்லாருமே வித்தியாசமாக இருக்குதுன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக எங்கள் பொண்ணு பாருங்கள், தர்பூசணி சாப்பிட்ருக்கா. ஃபஸ்ட்டு அது சாம்பார் நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கோங்க. துவரம்பருப்பு நல்லா கழுவி குக்கரில் ஒரு 3 விசில் வர மாதிரி விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி எறிகிற தர்பூசணி தோல் தாங்க அது. அதில் தான் இன்றைக்கி எல்லாமே செஞ்சுருக்கோம். நம்ம சாம்பார், பொரியல், கூட்டு, அப்புறம் பாயாசம் எல்லாமே செஞ்சுருக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. யாருனாலையுமே கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அது தர்பூசணி தோலில் செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் ஹைலைட் எதுனா அந்த பாயாசம் தாங்க. வேறு லெவலு சூப்பராக இருந்துச்சுங்க. அது குடிக்க ஒன்று வந்து குடிக்கலாம் போல் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுங்க. அருமையாக இருந்துச்சுங்க. அது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இப்போ சாம்பாருக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எண்ணெய் ஊற்றி வெங்காயம், மிளகாய் எல்லாம் வணக்கி விட்டு தக்காளி பழம் தாளிச்சதுக்கப்புறமா சாம்பாருக்குங்காட்டி அந்த தர்பூசணியை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்காங்க. நம்ம பொரியலுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிக்கலாங்க. வேக வச்சுருந்த பருப்பு அதில் எடுத்து போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், சாம்பார் தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலக்கி நல்லா கொதி வந்து சாம்பார் ரெடி ஆனதுக்கப்புறமா கடைசியாக இந்த கொத்தமல்லி தழவி போட்டு நம்ம சாம்பாரை இறக்கி வச்சிடலாங்க. அடுத்து பொரியல் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. இந்த பொரியலில் என்ன ஒரு மிஸ்டேக்னாங்க, கொஞ்சம் லைட்டாக இனிப்பு சுவை வருதுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் மிளகாய் மட்டும் அதிகமாக சேர்த்திட்டோம்னா அந்த இனிப்பு சுவை வர்றதில்லைங்க. நம்ம சாம்பாருக்கெல்லாம் தெரியறதில்லை. ஏன்னா நம்ம கூட பருப்பெல்லாம் சேர்த்துறோம். அதனால் சாம்பாரில் அந்த இனிப்பு சுவையே தெரியலைங்க. இது பொரியலுங்காட்டியும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக காரம் மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கிங்க. அது நீங்கள் வரமிளகா சேர்த்துனாலும் சரி, பச்சை மிளகா சேர்த்துனாலும் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பொரியல் சுரக்காய் பொரியல் மாதிரி இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா வெங்காயம், மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறமா பாருங்கள், கட் பண்ணி வச்சுருந்த இந்த தர்பூசணி தோலை ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டோங்க. நம்ம நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா அது வேகிறதும் சீக்கிரம் வெந்துருச்சுங்க. அது நல்லா கொஞ்ச நேரத்துலேயே மூடி வச்சங்காட்டி டக்குன்னு வெந்துருச்சுங்க. அது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கொஞ்சமாக இருந்தால் கூட நாங்கள் செஞ்ச இத்தனை வெரைட்டியில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. வேஸ்ட்டே பண்ண மாட்டீங்க. இனிமேல் தர்பூசணி வாங்கினாலே நீங்கள் அந்த தோலை தூக்கி போட மாட்டீங்க. அதையே இப்படி யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒன்று செய்வீங்க. அவ்வளோதாங்க. இந்த பொரியல் வெந்துடுச்சு. கடைசியாக நம்ம தேங்காய் துருவலை சேர்த்து இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், பார்க்கவே ஏதோ நம்ம நார்மலாக செய்கிற சுரக்காய் பொரியல் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. தர்பூசணி தோலில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அடுத்தது கூட்டு தாங்க. அதுக்கு கடலைப்பருப்பை காயை கட் பண்ணும்போதே தண்ணியில் போட்டு வச்சுட்டேங்க, கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்னு. நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றி வெங்காயம், மிளகாயெல்லாம் வணக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த தர்பூசணி தோலை வெட்டி வச்சுருக்கோம்லங்க, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாங்க. இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் நல்லா பருப்பு வெந்திருக்கணுங்க. ஆனால் குழஞ்சிருக்கக்கூடாது. அந்த மாதிரி வேகிற அளவுக்கு எடுத்து வச்சுட்டு
மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், வரமிளகா, சீரகம், லைட்டாக சோம்பு போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுருக்காங்க. அதையும் எடுத்து இந்த கூட்டில் கொட்டி நல்லா கலரி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதுங்க. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதான், பாருங்கள், அதுக்குள்ளே 3 சமைச்சாச்சு நம்ம. கடைசியாக தாங்க நம்ம தலைவர். உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பழம் வாங்கியிருந்தா கூட அந்த பழத்தில் நீங்கள் இந்த பாயாசத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. இதில் செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னிங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம நார்மலாக எல்லா பாயாசம் செய்கிற மாதிரியே முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்தெடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறமா அந்த தர்பூசணி இருக்குது இல்லைங்க, அதையே நம்ம காய் சீவுறதுல நல்லா சீவி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் இது வந்து சின்ன சின்ன துண்டாக வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா வாயில் நல்லா இருக்குங்க அது. அதனால் இப்போ நல்லா சீவி எடுத்து வச்சதை தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வெறும் அந்த சக்கையை மட்டும் எடுத்து வச்சுருந்தோங்க. அந்த தண்ணி நம்ம கீழே ஊற்ற தேவையில்லை, கடைசியாக நம்ம ஊற்றிக்கலாங்க. அந்த இதை மட்டும் வச்சு நெய்யில் நல்லா வறுத்து விடணுங்க. வறுத்ததுக்கப்புறமா ஜவ்வரிசி தனியாக கொஞ்சம் வேக வச்சுருக்கோம். ஜவ்வரிசி போடுறனாலும் போடலாங்க, ஜவ்வரிசி போடாமலும் இருக்கலாங்க. நான் ஜவ்வரிசி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஜவ்வரிசி வேக வச்சதை சேர்த்து அதுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேங்க. சர்க்கரை கொஞ்சம் நல்லாவே இனிப்பாகவே இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அதனால் டேஸ்ட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா காய வச்ச பால் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதுங்க. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சுங்க. சேர்த்து கலரி எடுத்து வச்சாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. மேலே நெய் ஊற்றி இறக்கி வச்சுட்டேங்க அந்த பால் பாயாசத்தை. அவ்வளோதாங்க, நம்ம சமையல் எல்லாமே ரெடியாச்சு. வேஸ்ட்டாக நம்ம தூக்கி எறிகிற அந்த தர்பூசணி தோலில் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எல்லா வகையான சமையலும் செஞ்சுருக்கேன். நம்ம என்னென்னு பாருங்கள். இலையில் சாப்பாடு போட்டாச்சு, தர்பூசணி சாம்பாருங்க, அடுத்து கடலைப்பருப்பு தர்பூசணி கூட்டு, பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது தர்பூசணி பொரியலுங்க, நல்லா தேங்காய் பூவெல்லாம் போட்டு ஜம்முன்னு இருந்துச்சுங்க பொரியல். அதையும் எடுத்து வச்சாச்சுங்க இலையில். அடுத்து நம்ம தலைவர் பாயாசங்க, பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். கடைசியாக ஃபைனல் டச்சு நம்மளோட தயிருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி சமையல். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.